வணக்கம், காஞ்சிகாசன் பேசுகிறேன். எப்படி இருங்க? இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் பொங்கணும். இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஆனியன் பாப்பன்ட்டு அதான் ஆனியன் அண்டு பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் தாளித்தில் கொட்டி கமெண்ட் பண்ணிட்டா போதும். இது வந்து நல்லா டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல வந்து டைட்டர், நீ ஏன்டா புட்டு சாப்பிட்ற, நானே புட்டு வரேன்னு. ரெண்டாவது வந்து கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு வந்துட்டார் அதெல்லாம். ஓகேங்களா? அப்புறம் இன்றைக்கி இந்நேரத்துக்குலாம் நல்லா அந்த இடம் இன்றைக்கி ரொம்ப சேதாரம் ஆகிட்டு இருக்குது. எந்த இடம்னா, இந்த உத்தரகாண்ட் ஒரு இடம். நம்ம அடிக்கடி இந்த டூர்லாம் போவாங்க. வெரி டேஞ்சரஸ் பிளேஸ், அதெல்லாம் ஹில்ஸ் ஏரியா. அங்கே உத்தரகாசின்னு ஒரு இடம். அந்த மேகம் பொழந்துருச்சான். இன்னைக்கு 11 மணிக்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. மேகம் பொழந்து அந்த பயங்கர ஆர்ப்பரிக்கும் வெள்ளம், புயல் காற்று எல்லாம் ஆச்சு. அந்த மலையை அப்படியே அங்கேருந்து அப்படியே மலையை திரண்டு வருது. அப்படியே தண்ணி வெள்ளம்லாம் வந்து அந்த ஊரே ஸ்னாப் பண்ணிச்சு, காலி பண்ணிச்சு. பெரிய பெரிய மாடி வீடுலாம் இருக்குது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தரமட்டம் ஆகிட்டுது. அது மேலே இருக்கிற குடிசைங்க, அதான் கூரை, இதுதான் தெரியுது. அதில் யாரும் ஒருத்தர் கத்துறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது. மறுகையான்றான். அதாவது அது ஒன்று தான் நமக்கு தெரியும். ஆனால் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நேரத்தில் அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அந்த மலை பிரதேசத்தில். அது வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முந்தின காமிக்கிறான். நல்லாயிருக்கு ஏரியா, டூரிஸ்ட் சென்டருமாக நல்லாயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது கீழே நிறைய காரெல்லாம் அப்படியே பூமியோடு பொறிஞ்சிடுச்சு. அதான் அந்த மண் வந்து அப்படியே மூடிடுச்சு. இது எப்படின்னா, இன்னைக்கு கேரளா நடந்தது பாருங்கள், வயநாடு. அதே சேம் திங் தான். இப்போ வயநாடு ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னும் 5 years ஆகும் போல். ஏன்னா அதுக்கு அங்கேருந்து கிராஸ் பண்ணுறது பிரிட்ஜு ஒன்று போட்டாங்க மிலிட்ரி. அது வழியாக தான் நம்ம லாரி சர்வீஸ்லாம் பண்ணாங்க, போய்ட்டு ரெக்கவர் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு எவ்வளோ இதுன்னு தெரியாது. அது நாளைக்கு நியூஸ் வரும்போது தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேரத்துக்கு இருந்தவங்க இன்றைக்கி இல்லை. இதுதாங்க லைஃபு. கேர்ஃபுல்லாக இருக்குது, அதான் விஷயம், வேறு ஒன்று இல்லை. அப்புறம் இன்னொன்று, நம்ம செல்ஃபோன் வந்து நம்மளுக்கு தெரியாமல் பஸ்ஸில் அடிக்கிறாங்க. ஒரு க்ரௌடாக இருந்தாலே அடிச்சிடுவாங்க, பார்த்துட்டிங்களா? நம்ம அந்த இடத்துல தேடும் ஒன்றும் தேவை இருக்கும். அதில் ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. அவன் வந்து வெளியூருக்காரனா. அவன் என்ன பண்ணுறான்னா, புதுமையாக அவன் சொன்னான். அதை எடுத்த உடனே நாங்கள் இந்த சில்வர் பேப்பர் இருக்குல்ல, நம்ம பார்சல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த சில்வர் பேப்பர், அதான் அலுமினிய பேப்பர் நான் சொல்கிறேன். அந்த பேப்பரில் அந்த வச்சு செல்ஃபோனை சுற்றிட்டாங்க, டைட் பண்ணிட்டாங்க 4 பக்கமும். அதனுடைய டவர் கூட எங்கே இதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஃபோன் நீங்கள் ரிங் பண்ண கூட அது செல்லு ஒர்க் பண்ணாது. அதை மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ண வேணாம். இதை மாதிரி பண்ணாலே போதும், ஃபோன் எங்கள்கிட்ட இருக்கும், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ புதுமையாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நம்ம உஷாராக இருக்கணுங்க. வண்டியில் போகும்போது செல்ஃபோன் கேர்ஃபுல்லாக வைக்கணும். சுற்றி இருக்கிறவன் உஷாராக முகத்தில் பேப்பர் வைப்போம், அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கணும்.